වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මහතා. Good morning to you, Honorable Speaker, and good morning to all members of this August chamber. Vitagen Active Life එකට smart choice එක. I will read my 27.2 in Tamil. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2)க்கு அமைவாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் கேட்கப்படுகின்ற வினாக்கள். கௌரவ பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் அவர்களே, வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கான ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையாக தெல்லிப்பளை வைத்தியசாலை அமைந்திருக்கிறது. தெல்லிப்பளை வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக புற்றுநோய் பிரிவு இயங்கி வருகிறது. இவ்வைத்தியசாலை மாகாண அமைச்சின் கீழ்வரும் பி பிரிவு ஆதார வைத்தியசாலை ஆகும். இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை. இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களின் கீழ் மற்றும் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் சமன் பத்ரன் அவர்களின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வைத்தியசாலையிலே புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் இந்த வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட பண கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கிலக்க புத்தகங்கள் 2 பிடிபட்டிருப்பதும் அதை என்னால் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்க முடியும். அது தவிரவும் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் புற்றுநோய் பிரிவுக்கான மாகாண பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றி 30 மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்தும் இதுவரை சுகாதார அமைச்சினூடாகவும் அதே நேரம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாலும் 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கடந்து முறையிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பும் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இது இந்த அரசாங்கம் தெற்கில் மட்டும் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பயன்படுத்தி அரசியல் ரீதியான பழிவாங்கல்களை மேற்கொள்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணமாக பொதுமக்களால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடும். ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் பின்வரும் கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். முதலாவது கேள்வி, இந்த விடயம் தொடர்பாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தும் 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி இன்று வரை சம்பந்தப்பட்ட இரு வைத்தியர்களும் கைது செய்யப்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? இரண்டாவது கேள்வி, 2015ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அலகிற்கு பொதுமக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அரசாங்கத்தின் கணக்கில் வைப்பிலிடப்படாத பணம் எவ்வளவு? இந்த நிதி மோசடி தொடர்பாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆராய அதிகாரம் உண்டா? மூன்றாவது, புற்றுநோய் வைத்தியர் கன்சல்டன்ட் கிருசாந்தி அவர்களால் ஆர்டிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் பொதுமக்களிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது தங்களுக்கு தெரியுமா? அப்பணம் தனிப்பட்ட வங்கி இலக்கங்களில் இடப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து களவாடப்பட்டதும் தங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தும் ஏன் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை? நான்காவது கேள்வி, ஒரு வைத்தியசாலையின் கன்சல்டன் ஒருவர் பொதுமக்களிடமிருந்து நன்கொடையினை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியாமலும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆர்டிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் மற்றும் பிடிஎச்எஸ்க்கு தெரியாமலும் பெற்றுக்கொண்டு நிதி நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா? ஐந்தாவது கேள்வி, அந்த வைத்தியசாலையில் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் கட்டட ஒப்பந்தக்காரர் இருவருக்கும் இடையே ஒப்பந்தமின்றி தனிப்பட்ட ரீதியில் 30 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் ஒன்றை வைத்தியர் கேதீஸ்வரன் ஆர்டிஎச்எஸ் செய்திருப்பார் என்பது தங்களுக்கு தெரியுமா? செய்திருக்கிறார் என்பது தெரியுமா? அவ்வாறான ஒப்பந்தம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடாக என்னால் வழங்கப்பட்டும் ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை கூற முடியுமா? ஆறாவது கேள்வி, இந்த விடயங்கள் தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் பாராளுமன்றத்திலும் மேலதிகமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்யப்பட்டு இதுவரை சம்பந்தப்பட்ட வைத்தியர் இருவரும் கைது செய்யப்படாதது ஏன்? ஏழாவது கேள்வி, தங்களுடைய அரசாங்கம் இவ்வாறான திட்டமிட்ட ஊழல்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காமலும் விசாரணை மேற்கொள்ளாமலும் இருப்பதற்குரிய காரணம் என்ன? எட்டாவது கேள்வி, இனிமேலாவது இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட கணக்கிலக்கம் ஆராயப்பட்டு கட்டட ஒப்பந்தம் ஆராயப்பட்டு அவர்களை கைது செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த முடியுமா? இன்றைய நன்றி. ගරු අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, මේ පිළිබඳව මට දින දෙකක් අවශ්‍යයි. විශේෂයෙන් මහජන ආරක්ෂාව අමාත්‍යංශයට අදාළ කොටසට පිළිතුරු දෙන්න හැකියාව තියෙනවා. අල්ලා සහ දූෂණ විමර්ශන කොමිසම ස්වාධීන කොමිසමක් ඔබ පොලිසියට පැමිණිලි ඉදිරිපත් කරලා තියෙනවා නම් CID එකට ඒ පිළිබඳව විස්තරයක් දුන්නොත් මට
අල්ලාසා දූෂණ මර්ශන කොමිසම සම්බන්ධයෙන් මහජනාරක්ෂක යටතට ගැනෙන්නේ නෑ. නමුත් අනිත් කොටසට මම දින දෙකක් ඇතුළත ඔබට පිළිතුරු සපයන්න. ගරු මන්ත්‍රීතුමා. උත්තර ප්‍රශ්නයක් අහන්න පුළුවන්ද? නෑ මේකට පිළිතුරු ලබා දෙනවට ඊට පස්සේ මේකට අදාළ ප්‍රශ්නේ පැන නැගෙන අදාළ ප්‍රශ්නයක් තමයි අහන්න. ප්‍රශ්නෙට පිළිතුර ඔබ ගරු අමාත්‍යතුමා දින ඉල්ලුවා නේද? ඒකෙන් පස්සේ අපි ගරු මන්ත්‍රීතුමා දෙමු. Thank you, sir.